ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது பிகோவொர்க்கரில் எப்படி நாம் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறது, அதுவும் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணியே எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஈஸியாக கிரியேட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலாடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே லிங்கையும் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், அந்த பிகோவொர்க்கர் வெப்சைட்டில் எப்படி ஒரு டாஸ்க் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறேன், இல்லாட்டி எப்படி ஒரு டாஸ்க்கை ஒரு பிகினர் செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தர போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட மணியை ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டாஸ்க் இந்த பிகோவொர்க்கரில் செய்யலாம் நீங்கள். ஸோ அதுக்குரிய வீடியோவை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பிசி ஒன்று இருக்குமா இருந்தால் நீங்கள் அழகாக நீங்கள் நிறைய டாஸ்க்லாம் இந்த பிகோவொர்க்கரை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குரிய வீடியோவையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலத்தில் இந்த ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய நிறைய வீடியோஸ்லாம் நம்ம மைடெக்கில் யூடியூப் சேனல் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் சேர்த்து கிளிக் பண்ணி அதை ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய எப்படியான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்காவில் ரன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அந்த சேனலை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. चैनल එක තමයි ඔයගොල්ලන්ට USDT TRX වගේ සයිට්ස් වල ඩිපොසිට් කරලා එහෙම නැත්නම් නොමිලේම earn කරන්න පුළුවන් සයිට්ස් අපි weekly update කරනවා. ඉතින් ඒකට මගේ channel එකට ගිහිල්ලා අනිවාර්යෙන් subscribe කරලා bell icon එක all කියන එක තියාගන්න. ඉතින් මෙන්න මේ වගේ e-money contents දානකට අපිට ලොකු motivation එකක්. ඉතින් මෙන්න මේ opportunity එක දුන්න Money Tech Lanka අයට thank you. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கமா இருந்தால் நம்மளோட பிகோவொர்க்கர் டேஷ்போர்டில் இருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பிகோவொர்க்கருக்கு வந்தீங்களா இருந்தால் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் இன்னும் ஒரு டாஸ்க்கும் பண்ணாட்டி உங்களோட பிகோவொர்க்கர் டேஷ்போர்ட் இப்படி தான் ஷோ ஆகும். அதில் வந்துட்டு இதில் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கு டைம் ஃப்ரேம் உண்டு 180 செகண்ட்ஸ்லேயே ஒன்று ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஒரு $5 ஏர்ன் பண்ணது பிறகு ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண டாலர் வந்துட்டு இந்த ஏர்னுங்கிற பேலன்ஸில் இருக்கும். நீங்கள் ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணி கொடுப்பீங்களா இருந்தால் அந்த பண்ணி கொடுத்து அந்த டாஸ்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணவர் வந்துட்டு அந்த டாஸ்க்கை வந்துட்டு அப்ரூவ் பண்ண மட்டுக்கும் அந்த டாஸ்க்கோட பேமெண்ட் வந்துட்டு இங்கே பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் அவர் அப்ரூவ் பண்ணது பிறகு அது இந்த ஏர்ன் பேலன்ஸுக்கு வந்துடும். சரியா? சம்டைம் அந்த டாஸ்க்கு வந்துட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணாரா இருந்தால் இதில் உங்களுக்கு இந்த செகண்ட் வந்துட்டு கூட்டிக்கிட்டு போகும். சரியா? ஒரு டாஸ்க்கு மேபி ஒரு 30 செகண்ட் கூட்டிக்கிட்டு போகும். சரியா? ஸோ இப்படி நீங்கள் டாஸ்க் பண்ணி இதில் $5 வந்த பிறகு நீங்கள் வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த $5 ரீச் பண்ணது பிறகு இந்த இடத்துல இந்த செகண்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு 0 இருக்கணும். சரியா? ஸோ 0 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ 0 இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கை வந்துட்டு ஒழுங்காக செஞ்சு கொடுப்பீங்களா இருந்தாலே போதும். ஸோ அந்த டாஸ்க் ப்ரொவைட் பண்ணவர் வந்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாமல் அப்ரூவ் பண்ணினார்டா இந்த செகண்ட் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 10 செகண்ட் படி குறைஞ்சிட்டு வரும். ஆனால் ரிஜெக்ட் பண்ணாரா இருந்தால் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 30 செகண்ட் படி கூட்டிகிட்டு போகும். சரியா? ஸோ நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுறது இல்லை. சரியா? ஸோ பிகினராக இருந்தால் நான் இன்றைக்கி செல்லக்கூடிய இந்த டாஸ்க்கை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஸோ நீங்கள் ஒரு 0 செகண்ட் எடுத்து போகும் நீங்கள் உங்களோட ஓன் டாஸ்க்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்துட்டு ஒரு 75% மேலே பேணிக்கிட்டு வரணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்கள். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இதில் மை அக்கௌண்ட் சொல்லி ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இங்கே ஒர்க்கர் ஸ்டேட்ஸ் சொல்லி ஒரு காட்டும். சரியா? ஒர்க்கர் ஸ்டேட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் ஸோ இந்த டீட்டெயிலாம் ஷோ ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மெயின் பண்ணிக்க தேவையில்ல. இங்கே பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட டெம்பரரி சக்ஸஸ் ரேட் சொல்லி ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இந்த டெம்பரரி சக்ஸஸ் ரேட்டு தான் நீங்கள் கவனிச்சிக்கணும். ஸோ இந்த டெம்பரரி சக்ஸஸ் ரேட் வந்துட்டு 75% கீழே குறையாமல் இருக்கணும். சரியா? ஸோ அப்படி குறையாமல் இருந்தால் தான் நீங்கள் டாஸ்க்கை வந்து சப்மிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ இதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் பெக் பண்ணி ஹோமுக்கு போகிறேன். ஸோ ஹோமுக்கு போய் எப்படி ஃபஸ்ட்டு டாஸ்க் கொண்ட பண்ணலாங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். சரியா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிற டாஸ்க்கோட நேம் என்னென்னா மார்க்கெட்டிங் விசிட். சரியா? ஸோ அதாவது மார்க்கெட்டிங் விசிட் என்னென்னா ஒரு வெப்சைட் ஒன்று தந்திருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு போய் அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டிக்கலை நாம் பார்த்து அந்த ஆர்டிக்கலோட லிங்கை வந்துட்டு காப்பி பண்ணி இவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ அவ்வளவு தான். சரியா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட வெப்சைட்டுக்கு போனீங்களா இருந்தால் அதில் ஒரு 4 போஸ்ட்டை நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ 4 போஸ்ட்டை போய் விசிட் பண்ணி அந்த போஸ்டரை URL எடுத்துக்கொண்டு எனக்கு ப்ரூஃபாக தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஸோ அந்த ப்ரூஃபை நான் பார்த்துட்டு ஓகேண்டா நான் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை அப்ரூவ் பண்ணுவேன். சரியா? ஸோ அப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஏர்னுங்கிற பேலன்ஸில் அது வந்து சேரும். ஸோ இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு கேட்டகரின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் கீழே பாருங்கள் SEO ப்ரொமோட் கண்டென்ட் சர்ச் என்ஜின் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணுங்கள். ஸோ அதை டிக் பண்ணது பிறகு இந்த அப்ளை நவுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்தீங்களா இருந்தால் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிற ஒர்க்ஸ் மட்டும்தான் அதில் ஷோ ஆகும். ஸோ நான் செல்லக்கூடிய இந்த ஒர்க் வந்துட்டு இந்த SEO ப்ரொமோட் கண்டென்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருந்தால் 21 ரிசல்ட் இருக்குது. சரியா? ஸோ 21 ரிசல்ட் இருக்குது.
இந்த 21 ரிசல்ட்லேயும் ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு $0.03 சரியா, $0.03ங்கக்குள்ளே நம்ம ஸ்ரீலங்கா ருப்பியில் வந்துக்கிட்டு $8 காசு கிடைக்கும் சரியா. ஸோ ஒரு டாஸ்க்கை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் $8 காசு கிடைக்கும். அதே போல் நீங்கள் 21 டாஸ்க்கையும் பண்ணிங்களா இருந்தால் கிட்டத்தட்ட $160 மட்டும் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டாஸ்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் பேசிக்காக இப்போ பிகினராக இருக்கீங்களா இருந்தால் நான் சொல்லக்கூடிய இப்படி டாஸ்க்கை மட்டும் செஞ்சு உங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்துட்டு லிமிட்டை வச்சுக்கோங்க சரியா. ஸோ 75% குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சரியா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னென்னா இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற இந்த டாஸ்க்குக்கும் இந்த டாஸ்க்கு உள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 டாஸ்க்லேயும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்துட்டு ஒரே வேலையாக தான் இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க, அந்த வெப்சைட்டில் இருக்கிற 4 போஸ்டர் URL எடுத்து கொடுப்பீங்க. ஸோ அவ்வளவுதான். ஆனால் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 3152 ஒர்க்ஸ் போட்டிருக்காங்க சரியா. 3152 ஒர்க்ஸ் போட்டிருக்காங்க. அதில் எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருந்தா இது வரைக்கும் 3057 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 97 ஒர்க் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 100 ஒர்க் கிட்ட இன்னும் எம்டியாக இருக்குது சரியா. ஸோ அதை நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்கணும் சரியா. ஸோ அது கீழே பார்த்தீங்களா இருந்தால் இவங்களும் அதே ஒர்க் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு 99 ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 99 ஒர்க்கு மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 96 ஒர்க் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிட்டு. மிச்சம் 3 ஒர்க் தான் இதில் அவைலபிளாக இருக்குது சரியா. ஸோ நீங்கள் சம்டைம் நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டுக்கக்குள்ளே இன்னும் நிறைய பேர் இந்த ஒர்க் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன செய்யுமா இருந்தால் அவங்களாம் சப்மிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் தானே கிட்டத்தட்ட இதை வந்துட்டு இந்த வேகம் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 50-60 பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்களா இருந்தால் இந்த வேக் வந்து ஷோ ஆகுது. என்ன ரீசனாக இருக்குமா இருந்தால் இந்த 96ல் 3 வேக் தானே இந்த எம்டியாக இருக்கும். ஸோ அந்த 3 வேக்கையும் யாராவது சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வேக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருக்கும். டோட்டலாக கம்ப்ளீட் ஆகினா உங்களுக்கு Picoworkersல இந்த வேக் வந்து ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த கவுண்டெல்லாம் பார்க்காமலுக்கு கிட்டத்தட்ட 99 ஒர்க் இருக்குது தானே. 97வது ஆளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி செய்ய ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் வந்துட்டு ஆல்ரெடி சப்மிட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு எப்போயோ போயிட்டுருப்பான். ஸோ அதனால் இந்த ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இன்னமும் அந்த டாஸ்க்கை பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் செஞ்ச ப்ரூவ் சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சப்மிட் ஆகாது, எரர் காட்டும். ஸோ இன்னும் ரீஃப்ரெஷ் பண்ணக்குள்ள இந்த டாஸ்க் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட்னு சொல்லி வந்துடும் சரியா. ஸோ அதனால் மினிமம் வந்துட்டு ஒரு 50 பேர் இடைவெளி கிட்டத்தட்ட ஒரு 99 டாஸ்க்குண்டா ஒரு 50வது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நீங்கள் செய்கிறது நல்லது சரியா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க. நீங்கள் செஞ்சுட்டு போகல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் சரியா. ஸோ அடுத்து என்னென்னா இந்த டைம் டு ரேட் என்னென்னா எவ்வளோ நேரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த சல்லி அவங்க பே பண்ணுவாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 7 நாளைக்குள்ளே நான் சல்லியை போட்டுண்டா அவர் சொல்கிறாரு. அதே போல் இந்த கீழே இருக்கிறத பாருங்கள் 1 டேக்குள்ளேயே நான் சல்லியை போட்டோம். அதாவது 24 ஹவர்ஸுக்குள்ளேயே நான் சல்லியை போட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா இருந்தால் நான் வந்துட்டு 1 டே ரேட்டை தான் நான் செய்வேன் ஃபஸ்ட்டு சரியா. ஸோ அந்த 1 டே ரேட்டை செஞ்ச ப்ரோவ் தான் மற்ற இந்த 7 டே ரேட்லாம் நான் செய்வேன். ஸோ நீங்களும் 1 டே ரேட்டை ட்ரை பண்ணுங்கள் சரியா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேக் கொண்டு இப்போ செஞ்சு ஆட போகிறேன் சரியா. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வேக்கை கிளிக் பண்ண நான் இருந்தால் எனக்கு வந்துட்டு இந்த விண்டோ வந்துட்டு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அந்த விண்டோவே நான் 1 டைம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு அந்த வேர்க்கோட நேம் சரியா. ஸோ இதில் எவ்வளோ உங்கள் பே அவுட் தருவாங்கன்னு சொல்லி இங்கே ஷோ ஆகும். அடுத்து கீழே பார்த்தீங்களா இருந்தால் எந்த நாடு வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வேர்க் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மற்ற வந்துட்டு முக்கியமானது இது டைம் டு ரேட். இது உங்களுக்கு தெரியும் இப்போ சொல்லியிருக்கீங்கன்னா. அடுத்து வந்துட்டு இந்த மெம்பர் இவர் எத்தனை நாள் கூட இந்த வெப்சைட்டில் ஒரு மெம்பர் ஆகிருக்கான்னு சொல்லி இதில் காட்டும் சரியா. ஸோ இந்த வேலையை நான் பார்க்கலாம். அந்த வேலையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்களா இருந்தால் உங்களோட ப்ரௌசர் குக்கீஸ்லாம் கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளியர் பண்ணலாம், இல்லாட்டி அதை விட்டுலாம் சரியா. ஸோ 2வது ஸ்டெப்பாக ஒரு URL தந்திருக்காங்க. இந்த URL நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்களா இருந்தால் ஸோ உங்களோட வெப்சைட்டோட ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி போகணும். அந்த கிளிக் பண்ணி போய் அந்த வெப்சைட்டுக்கு ஒரு 10 பேஜை நீங்கள் விசிட் பண்ணணும் சரியா. அதாவது 10 போஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ நீங்கள் 10 போஸ்ட்டெல்லாம் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 to 5 பேஜை நீங்கள் விசிட் பண்ணாலே போதும் சரியா. ஸோ அடுத்தது ஒரு 3 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் போய் அந்த வெப்பேஜை கிளிக் பண்ணி அந்த URL எடுத்தாலே போதும். அடுத்து வந்துட்டு ஒரு இமேஜ் ஒன்று தந்திருக்காங்க. இந்த இமேஜில் அந்த கோட் ஒன்று தந்திருப்பாங்க சரியா. அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு சீக்ரெட் கோட் ஒன்று இருக்கீங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த கோட் இமேஜ் தந்திருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கணும் சரியா. ஸோ இந்த டாஸ்க்கை நான் செஞ்சு காட்டினா வந்துட்டு டைம் கோட் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நான் அந்த ஃபோனில் வந்துட்டு அவ்வளோ ஃபெமிலியராக அந்த டாஸ்க் நான் பண்ணிக்க மாட்டேன். பிசியில் தான் இன்றைக்கி செஞ்சு பழகும் சரியா. ஸோ பிசிலண்டா ஒவ்வொரு டாஸ்க்கை வந்துட்டு ஒவ்வொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ஃபோனில் ஒரு நியூ டேப்லாம் ஓப்பன் பண்ணி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஃபோனில் நல்லா ஃபெமிலியர் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஈஸியாக அந்த டாஸ்க்லாம் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் Picoworker ரெப்பிட் ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு பிசி இருந்தால் நல்ல. பிசி இல்லாத பட்சத்தில் Picoworker மட்டும் நீங்கள் ஃபோனில் அழகாக செஞ்சுக்கலாம் சரியா. ஸோ இதில் அவங்க கேட்டிருக்கிற ப்ரூஃப் தான். ஸோ ரிக்யர்மெண்ட்டில்
லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் தேர்ட் போஸ்ட் யூ விசிட். அதாவது இதில் நீங்கள் ஒரு 5 போஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்களா அந்த அவங்களோட வெப்சைட்டில். அதில் 3ஆவதாக விசிட் பண்ணுற போஸ்டர் லாஸ்ட் சென்டென்ஸை கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி அப்படி இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணணும். சரியா, இதான் பேஸ்ட் பண்ணுற இடம். ரெண்டாவதாக 2 URL ஆஃப் த வெப்சைட் யூ விசிட்டட் இன் ஸ்டெப் 3. ஸோ இதில் அவங்க 3ஆவது ஸ்டெப்பில் சொல்லியிருப்பாங்க வெப்சைட்டில் விசிட் பண்ணி அவங்களோட பேஜ் விசிட் பண்ண சொல்லி. ஸோ அதில் 2 URL கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஒரு வெப்சைட்டில் அவங்களோட சீக்ரெட் கோட் இருக்குது. சரியா, நீங்கள் URL கிளிக் பண்ணி போகல ஒரு சீக்ரெட் கோடு இருக்கும். அது என்ன கோடுங்கிறதையும் நீங்கள் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி போட்டு சப்மிட் ப்ரூஃபாக கொடுத்தீங்களா இருந்தால் சப்மிட் ஆகிடும். சரி, ஸோ இவ்வளவு தான் இந்த ஒர்க். சரியா, இதை நீங்கள் செஞ்சு பார்க்கக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ செஞ்சு பழகக்குள்ள அது ஈஸியாக பார்த்துடும். சரியா, ஸோ இப்போ பெக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் நிறைய டாஸ்க் அதே போல் இருக்குது. நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். அதே போல் இன்னும் டாஸ்க் இருக்குது. ஸோ நான் இப்போ பிக்கோவர்க்கோட மெயின் ஹோம் பேஜுக்கு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இதெல்லாம் வந்துட்டு டாஸ்க் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சைன் அப் பண்ணுற டாஸ்க் தான். சரியா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அழகாக செஞ்சுட்டு போகலாம். இதே பார்த்தீங்கன்னா வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு. இந்த வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி எப்படி பண்ணுறதுக்கான வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா, ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இல்லாட்டி நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்கு வந்தீங்களா இருந்தால் பிகோவர் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸில் இந்த வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி, இந்த பேபி ரெஜிஸ்ட்ரி, ஸோ அந்த பேபி விஸ்லிஸ் இதெல்லாம் எப்படி சைன் அப் பண்ணுறதுக்கான வீடியோ நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, ஸோ இந்த இதான் அந்த பேபி ரெஜிஸ்ட்ரி. சரியா, நீங்கள் பிகினராக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ இன்றைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ கிளியராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. இதோட இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.